इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. श्री गुरुभ्यो नमः. सर्व वेदांत सिद्धांत सार संग्रहம் 278வது ஸ்லோகம். ஸ்ரீ குருஹு உவாச்சன்னு சேர்த்துக்கணும். குரு சொல்றார், சிஷ்யன் தன்னுடைய சந்தேகத்தை குரு கிட்ட சொல்லி முடிச்சுட்டான். அதான் குரு இதுக்கு முன்னாடியே ஒன்னு சொல்லிட்டார். ஆனா அதை சிஷ்யன் புரிஞ்சுக்க முடியல. அதனால அது மேல தனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை குரு இடத்துல விளக்கினான். இந்த சந்தேகத்தை போக்கணும்னு வேற பிரார்த்தனை பண்ணிக்கிறான். அதுக்கு இப்ப குரு பதில் சொல்றார். தன்யः கிருதார்த்தஸ்த்வமஹோ விவேகः சிவப்பிரசாதஸ்தவ வித்யதே மகான் விசிருஜ்ய து பிராகிருத லோகமார்க்கம் பிரம்மாவகந்தும் யதசே யதஸ்தும். தன்யா கிருதார்த்தா துவம். நீ ரொம்ப பெரிய தன்யன், நீ தன்யனானேன்பா. அதே சமயத்துல நீ கிருத்தகிருத்தியன் ஆகிட்டேன். கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் விவேக சூடாமணிலையும் சப்தம் சொல்லப்பட்டிருக்கு. அஹோ விவேகா தவ. என்ன விவேகம், என்ன விவேகம் அப்படின்னு புகழ்ச்சியா சொல்றான். இவன் அவிவேகத்துல தானே கேள்வி கேட்டிருக்கான், நீங்க சொன்னது புரியலேன்னு. ஆனா புரியலேன்னு சொல்லத்தே இவர் என்ன சொல்றாருன்னா, நீ பெரிய விவேகம், உனக்கு ரொம்ப பெரிய சிவப்பிரசாதஸ்தவ வித்யதே மகான். சிவனுடைய அனுகிரகம்ங்கிறது உனக்கு நிறைய இருக்கு. அந்த சிவபெருமானுடைய அனுகிரகத்தினாலதான் உனக்கு இப்பேற்பட்ட ஒரு விவேகம் ஏற்பட்டிருக்கு. என்ன அது ஒன்னும் விவேகமா ஒன்னும் கேட்டுள்ளையே, தப்பா தானே நீங்க சொன்னது புரியல இருந்தது, அவிவேகத்தை தானே காண்பிச்சிருக்கேன்னு கேட்டா சொல்றார், நீ இந்த மட்டுக்காவது வந்தியே, இன்னும் பல பேர் எங்க இங்க வரவே இல்லை, எட்டி கூட பார்க்கல இல்லையா. விசிருஜ்யது பிராகிருத லோக மார்க்கம். பிராகிருத லோகம், லோகம்னா ஜனங்கள், வெறும் சாப்பிடுறது தூங்குறது அதை பத்தியே சித்திரம் பண்ணிட்டு இருக்கிறவா இருக்காளே, பிரம்மத்தை பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாத வாழ இருக்காளே, அவளுடைய மார்க்கத்திலே போகாமல் அதை விட்டுட்டு என்கிட்ட வந்தியே, புரியலேனாவது சொன்னியே, இதுக்கு எவ்வளவு பெரிய விவேகம் உனக்கு வேணும், உன் மேல எவ்வளவு பெரிய சிவானுகிரகம் இருக்கு அப்படின்னு சொல்றேங்கிற. விசிருஜ்யது பிராகிருத லோக மார்க்கம் பிரம்மாவகந்தும் யதசே யதஸ்துவம். ஏனென்றால் நீ பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரயத்னம் பண்ற. இப்ப நீ அப்படி பண்ணலேன்னு வச்சுக்கோயேன், அப்ப நான் நீதான் பிரம்மம் அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா அவர் உபன்யாசம் கேட்டாச்சு முடிஞ்சு போச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிருக்கலாம். சாதாரண உபன்யாசத்துல என்ன நடக்கிறது, இவர் பாட்டுக்கு ஏதாவது சொல்லுவார், அங்க பெரிய கூட்டம் இருக்கும், அந்த கூட்டத்துல இருக்கிறவ அத்தனை பேருக்கும் அது புரியும்னு ஒண்ணும் கிடையாது, நியமம் இல்லை. சில பேர் புரிஞ்சுப்பா, சில பேர் புரிஞ்சுக்காம இருப்பா. ஆனாலும் அந்த இடத்துக்கு வருவா. வந்தாச்சுன்னா சரிக்கா உபன்யாசம் ரொம்ப பிரமாதம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போடுவா. அவளுக்கு அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல் இல்லை. அவ என்ன நினைக்கிறான்னா, இப்ப ஏற்பட்ட பெரியவர் ஒருத்தர் இருக்கார், அவருடைய உபன்யாசம் கேட்டா தமக்கு புண்ணியம் வரும் அப்படின்னு நினைச்சுன்னு பண்றான். அது தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளுடைய பிரயத்தனம் இல்லை. தெரிஞ்சுக்கிறதுக்காக இருந்ததுன்னா அவ என்ன பண்ணுவானா, எத்தனையோ புரியாத இடம் வரும் இல்லையா, அப்ப அந்த இடத்துல இந்த இடத்துல புரியலையே அப்படின்னு கேட்பான். அதனால அவ பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரயத்தனம் பண்ணலே, உபன்யாசத்தை கேட்டு புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்காக அவ பிரயத்தனம் பண்றான்னு வச்சுக்கணும். ஆனா இந்த சிஷ்யன் அப்படி வரல, உபன்யாசம் கேட்கறதுக்கு வரல, விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கான். அப்ப நிஜமான ஜிஜ்ஞாசுவாயம் இருக்கான்னு தெரியுது. அதனாலதான் நான் உபதேசம் பண்ணினதுக்கு அப்புறம் கூட இது சரியா இல்லை போல இருக்கேன்னு கேட்டுவிட்டான். இப்படி கேட்டதுனாலேயே இவன் சரியா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான்னு ஆச்சு. ஆக நிஜமான பிரம்ம ஜிஜ்ஞாசு நீ. அதனால நீ கிருதார்த்தனா இருக்கிறாய்.
உனக்கு பெரிய விவேகம் இருக்கு, சுவாமி அனுகிரகம் இருக்கு, அதனால நான் அவசியம் உனக்கு சொல்லித் தருவேன், உனக்கு ஞானம் வரும். ஆக இதுல இருந்து தெரியுது, கீதையில கூட தத்வித்தி பிரணிபாத்தேன்னு சொல்லியிருக்கு. முதல்ல பிரணிபாத்தம், நமஸ்காரம் பண்ணணும். பரிப்பிரஷனம்னு அடுத்தது பட் உன்னுடைய சந்தேகத்தை கேட்டு தெளிஞ்சுக்கணும். அவர்கிட்ட தன்னுடைய சந்தேகத்தை வாய் விட்டு கேட்டு விடணும், இப்படி இருக்கே என்ன பண்றது அப்படின்னு. அதனால பரிப்பிரஷனங்கிற ஒரு முறை இருக்கு. அது கேட்டாதான் இவன் சரியான ஜிஜ்ஞாசுங்கிறது குருவுக்கு புரியும். இல்லைன்னா அவன் பாது புரிஞ்சுட்டானா புரிஞ்சுக்கலையா அதோ கேட்கறான் அப்படின்னு தான் இருக்கும். அதனாலதான் ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. நீ என்கிட்ட இந்த மாதிரி புரியலேன்னு சொல்லி நான் சொன்னதை கேட்டையே, இதுவே எனக்கு பரம சந்தோஷம். சிவப்பிரசாதேன வினா ந சித்திஹி, சிவப்பிரசாதேன வினா ந புத்திஹி, சிவப்பிரசாதேன வினா ந யுக்திஹி, சிவப்பிரசாதேன வினா ந முக்திஹி. உண்மையில பாரு, அந்த சிவபெருமானுடைய அனுகிரகம் இருக்கு, பிரசாதம் இருக்கு. இந்த பிரசாதம் இல்லாட்டா உனக்கு அபீஷ்டம் சித்திக்காது, ஞானம் சித்திக்காது. சிவப்பிரசாதம் இல்லாமல் உன் புத்தி இந்த மாதிரி நல்ல வழியில பிரவர்த்திக்காது. அது இல்லாமல், அதே சிவப்பிரசாதம் இல்லாமல் உனக்கு நல்ல ஒரு யோகம் சித்தமாகாது. அதாவது ஸ்ரேயஸோடு நமக்கு ஒரு சம்பந்தம் ஏற்படுவதற்கே அதுக்கும் சிவப்பிரசாதம் வேணும். சிவப்பிரசாதம் இல்லாமல் மோட்சத்தை அடைய முடியாது. அதனால எல்லாத்துக்குமே இது வேணும். அது உனக்கு இருக்கு. யஸ்ய பிரசாதேன விமுக்த சங்காஹ சுகாதயஹ சம்ஸ்ருதி பந்த முக்தாஹ தஸ்ய பிரசாதஹ பகு ஜன்ம லப்யஹ பக்தேக கம்யஹ பவ முக்தி ஹேதுஹு. அந்த சிவப்பிரசாதத்தை வர்ணிக்கிறார். இந்த சிவனுடைய பிரசாதம் எப்பேற்பட்டதுன்னு சொன்னா, இந்த பிரசாதத்தினாலே விமுக்த சங்காஹ சுகாதயஹ சம்ஸ்ருதி பந்த முக்தாஹ, சங்கத்தை எல்லாம் விட்டுட்டு, இந்த லோகத்துல இருக்கக்கூடிய சம்பந்தத்தை எல்லாம் இது வேணும் அது வேணுங்கிற ஆசைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு சம்சாரங்கிற பந்தத்திலேந்து முக்தர்கள் ஆகிவிட்டார்கள். யாரு? நிறைய பேர் சுகாதய, சுகர்ல இருந்து ஆரம்பிச்சு பல பேர், சுகர் வாமதேவர் அதெல்லாம் சொல்றா, புராணம் வேதத்துலதான் வர்ணிக்கிறது. இப்படி எத்தனையோ பேர் பகவானுடைய அனுகிரகத்தினாலே லோகத்துல இருக்கக்கூடிய சங்கம் அருந்து ராகத்வேஷங்கள்லாம் இல்லாமல் சம்சார பந்தத்திலிருந்து முக்தி அடைஞ்சிருக்கா. சிவனுடைய பிரசாதம் கிடைக்கிறது அப்படி ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. தஸ்ய பிரசாதா பகு ஜன்ம லப்யா. சில சமயம் அந்த பிரசாதத்தை அனுகிரகத்தை அடையறதுக்கு நமக்கு பல ஜன்மாக்கள் ஆயிடும். அதனால பகு ஜன்ம லப்யா. பக்தி பக்தியேக கம்யா. பல ஜன்மாக்கள்ல சிவபக்தி இருந்து அந்த பக்தியால அவருடைய அனுகிரகங்கிறது கிடைக்க வேண்டியது இருக்கு. அது பவ முக்தி ஹேது. பவம்னா சம்சாரம், சம்சார பந்தத்திலிருந்து மோட்சத்துக்கு ஹேத்துவாக இருக்கிறது இந்த சிவனுடைய பிரசாதம். அது உனக்கு கிடைச்சிருக்கு. விவேகோ ஜந்தூனாம் பிரபவதி ஜனிஷ்வேவ பகுஷு பிரசாதாதேவ ஐஷா பகு சுக்ருத பாகோதயவசா யதஹ தஸ்மாதேவ த்வமபி பரமார்த்தாவகமனே கிருதாரம்பஹ பும்சாம் இதமிஹ விவேகஸ்ய து பலம். நமக்கு ஜந்தூனாம்னு பொதுவா போட்டார். ஜந்தூனா மனுஷால தான் இங்க சொல்லணும். மனுஷாதிகள் யாரு புத்தி சக்தி உள்ளவாளா இருக்காளோ, புத்தியால விசாரம் பண்ணக்கூடிய சக்தி உள்ளவாளா இருக்காளோ, அவளுக்கு இந்த விவேகம்ங்கிறது எப்ப பிறக்கும்னு கேட்டா, பல ஜன்மாக்கள்ல பக்தி பண்ணி பகவானுடைய அனுகிரகத்தை அடைஞ்சாத்தான் முடியுங்கிறார். ஐஷாத் பிரசாதாத். ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால தான் விவேகங்கிறது ஏற்படும். ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஈஸ்வரானுகிரகா தேவ ஏஷான்னு சொல்றது உண்டு. பும்சாம் அத்வைத வாசனா. ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இருந்தா தான் ஒருத்தனுக்கு அத்வைத வாசனையே வரும். இல்லைன்னா கிட்ட நெருங்க மாட்டான்.
துவைத்தம் தான் பிடிச்சிருக்கு, அதான் நல்லா இருக்கு. இந்த அத்வைத வாசனைங்கிறது இவனுக்கு என்ன பலத்தை கொடுக்கும்? எதுக்கா இந்த அத்வைத வாசனைன்னு கேட்டா, அங்கேயே உத்தரார்த்தத்துல சொல்லப்படுறது மகாபய கிருத திராணா, பெரிய பயத்திலேந்து காப்பாற்றக்கூடியது இந்த அத்வைத வாசனைங்கிறது. சில்லற பயம், சின்ன சின்ன பயங்கள் இருக்கே அதுக்கு இல்ல, பெரிய பயம், மகாபயம். மகாபய கிருத திராணா. மகாபயங்கிறது சம்சார பயம். இந்த சம்சார பயத்திலேருந்து காப்பாற்றக்கூடியது ஈஸ்வரனுடைய அனுகிரகம் ஒண்ணுதான். சாதாரண பயத்துக்கு நம்ம ஏதாவது உபாயம் பண்ணிவிட முடியும். ஏன்னா இந்த மகாபயத்திலேருந்து காப்பாத்துறதுக்கு வேற உபாயங்கள் உபயோகப்படாது. அதனால மகாபய கிருதத்ராணா தித்ராணாம் எதிஜாயத்தேன்னு இருக்கு. அதாவது ரொம்ப சில பேருக்கு தான் அந்த அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே தான் இவர் விசேஷமா சொல்ற. விவேகோ ஜந்தூனாம் பிரபவதி ஜனிஷ்வேவ பகுஷு பிரசாதாதேவ ஐஷாத் பகு சுகிருத பாகோதய வசா. பல ஜன்மாக்கள்ல இவன் பக்தி பண்ணியிருக்கணும், நிறைய சுகிருத்தம் பண்ணியிருக்கணுமா, புண்ணியம் பண்ணியிருக்கணும். அநேக ஜென்மாவில பண்ணின அந்த புண்ணியங்கள்லாம் பரிபாகத்தை அடைஞ்சு இப்பேற்பட்ட ஒரு விவேகத்தை கொடுக்குமா. பகு சுகிருத பாகோதயவசாத் யதா தஸ்மாதேவ துவமபி பரமார்த்தாவகமனி கிருதாரம்பா. அந்த விவேகம் உனக்கு வந்ததுனால தான் பரமார்த்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ பிரயத்தனத்தை ஆரம்பித்து விட்டாய். என்கிட்ட ஆரம்பிச்சாச்சு. கிருதாரம்பான்ட்டார். உன்னுடைய ஆரம்பம் ஆரம்பிச்சாச்சு. பும்சாம் இதமிக விவேகஸ்யது பலம். விவேகத்தினுடைய பலம் என்ன? விவேகம் வந்தாச்சு முடிஞ்சு போச்சுன்னு இல்லை. அந்த விவேகம் வந்தாச்சுன்னா எதை நம்ம பிரிச்சு புரிஞ்சுட்டோமோ அதை அடையறதுக்கு நம்ம பிரயத்தனம் பண்ணணும். பிரயத்தனமே பண்ணாம நல்லா தெரிஞ்சாச்சு முடிஞ்சு போய் இதான் விவேகம் அப்படின்னு சொன்னா அது போராது. கிருதாரம்ப பும்சாம் இதமிக விவேகஸ்யது பலம். இந்த விவேகம் அதாவது பகவானுடைய அனுகிரகம், அந்த பிரசாதத்தினாலே சித்தத்துல சுத்தி விவேகம் அதோடு நிற்கப்படாது. வைராக்கியம், சாந்தியாதிகள், முமுட்சுத்துவம், அப்புறம் வேதாந்த சிரவணத்துல பிரவருத்தி, இது எல்லாமே வரணும். வந்தாதான் அது அந்த விவேகம் சபலமாகும். மர்த்தியத்துவ சித்தேஹே அபி பும்ஸ்துவ சித்தேஹே விப்ரத்வ சித்தேஷ்ச விவேக சித்தேஹே வதந்தி முக்கியம் பலமேவ மோக்ஷம் வியர்த்தம் சமஸ்தம் எதிச்சேன் ந மோக்ஷா. மனுஷனாக பிறந்துட்டான், இது பெரிய விஷயம்தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா நிறைய புண்ணியம் பண்ணினாத்தான் மனுஷ ஜென்மா கிடைக்கும். ஆனா மனுஷ ஜென்மாவை அடைஞ்சு அவன் மோட்சத்துக்கு பிரயத்தனம் பண்ணலேன்னு சொன்னா அந்த மனுஷ ஜென்மா வேஸ்ட். மனுஷனா பிறந்து புமானாகவே பிறந்துட்டான். அவனுக்கு நிறைய சௌகரியங்கள் இருக்கு, ஸ்திரீக்களை விட அதிகமான சௌகரியங்கள் இருக்கு. இருந்தாலும் அவன் மோட்சத்துக்காக பிரயாசம் பண்ணலேன்னு சொன்னா அவனுடைய பும்ஸ்துவம் வியர்த்தம்தான். விப்ரத்வ சித்தேஷ்ட, இவன் திரைவர்ணிகனாக வேற வந்துட்டான், அதாவது வேதாத்தியனம் பண்ணினவனா வேற வந்துட்டான். அப்பனா இன்னும் கொஞ்சம் அவனுக்கு சௌகரியம் அதிகப்படியா இருக்கு. இருந்தாலும் அதை உபயோகப்படுத்திக்க மாட்டேங்கிறான்னு சொன்னா அது வருஷமா போறது. விவேக சித்தே, விவேகம் கூட தெரியும் அவனுக்கு, ஆனா அதுல ஆசை இல்லை, வைராக்கியம் இல்லை, அதனால மேற்கொண்டு பிரவர்த்திக்க முடியல. அப்படி இருந்தாலும் அந்த விவேகம் கூட வியர்த்தம் தானே. விவேகம் இருக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் அனித்தியம், பிரம்ம ஒண்ணுதான் நித்தியம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்னுட்டா அப்ப அதுக்கு தகுந்தா போல நடந்துக்க வேண்டாமோ? அதுக்கு தகுந்தா போல இவன் பிரவர்த்திக்காமல் இவன் பாட்டுக்கு பழைய மாதிரி இருந்துட்டான்னு வச்சுக்கோ, அப்ப அந்த விவேகம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத போயிடுறது இல்லையா? அதனாலே இது எல்லாத்துக்குமே எது பிரயோஜனம்னு சொன்னா மோட்ச சித்தி தான். வதந்தி முக்கியம் பலமேவ மோட்சம். இவ்வளவும் சித்திக்கிறதுக்கு பிரதானமான முக்கியமான பலம் என்னதுன்னு சொன்னா மோட்சம்தான் பலம் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. வியர்த்தம் சமஸ்தம் எதிச்சேன் ந மோக்ஷா. இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டு அவன் மோட்சத்துக்காக பிரயத்தனம் பண்ணலே, மோட்சம் அவனுக்கு கிடைக்கலன்னு சொன்னா இது எல்லாம் சேர்ந்து இருந்தா கூட அவனுக்கு அது எல்லாமே வேஸ்டா போயிடுறது.
இது ஒரு ஸ்தோத்திரம் தான். நீ அந்த மாதிரி பண்ணல, உன்னுடைய விவேகத்தை வேஸ்டாக்கல. அந்த விவேகத்தோடு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரயத்தனம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், இப்ப பண்ணிட்டு இருக்கேன். அதனால நிச்சயமா உனக்கு பலம் சித்தமா. பிரச்சனஹா சமீச்சீன தரஹா தவாயம் எத் ஆத்ம தத்துவாவகமே பிரவருத்தி ததஸ்தவை தத் சகலம் சமூலம் நிவேதயிஷ்யாமி முதா ஸ்ருணுஷ்வ. பிரச்சனஹா சமீச்சீன தரஹா. சமீச்சனம்னா பிரச்சனைன்னா உன்னுடைய கேள்வி. நீ கேட்டது ரொம்ப யுக்தமானது, சரியானது. சமீச்சீன தரஹான்னு சொன்னா ரொம்ப ரொம்ப சரியானது, ரொம்ப சரியான கேள்வி கேட்டிருக்க.